நிறைய சாதாரண மக்கள், எளிய மக்களை வந்து அமைச்சர்களுக்கு முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம். அது எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல கை கொடுத்திருக்கும் கூட சொல்லலாம். நிறைய முன்னாள் அமைச்சர்கள் 14 அமைச்சர்கள் கிட்ட வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. 3 முறை வெற்றி பெற்ற நபர்கள், 4 முறை வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாருமே வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. திருவெரும்பூர்ல குறிப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்த, திமுக ஒன்றிய செயலாளராக இருந்த நவல்பட்டு விஜய் என்கிற விஜயகுமார் அவர்கள்ட்ட வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. இந்த நவல்பட்டு விஜய் திமுக ஒன்றிய கழக செயலாளராக இருந்து தாவேகா மாறிய நவல்பட்டு விஜய் என்கிற விஜயகுமார் அவர்களிடம் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. அவர் வந்து முன்னாள் திமுகவில் திருவெரும்பூர் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால அந்த கட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் தான். அந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர் தான் நவல்பட்டு விஜய். ஸோ அதே நபரால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தோல்வியை தழுவியிருக்காரு. மன்னார்குடியில டிஆர்பி ராஜா, என்னை வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டங்களிலே வந்து நான் தோல்வி பெறாத ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு மார்த்தட்டி கொண்டிருந்த டிஆர்பி ராஜா, எம்பியா இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களுடைய மகன் வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக காமராஜ் அவர்களிடம் வந்து தன்னுடைய தீட்டினை வந்து பறி கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம்.